ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலே அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. இந்த நேரத்தில் இந்த வாக்கை உனக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்று, இதை உன் செவிகளால் நீ கேட்க வேண்டும் என்று, அந்த நிலையில் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. தப்பி தவறியும் இதை நீ தள்ளிவிட்டு போகாதே என் தங்கமே. நடக்கப் போவதை முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே. இல்லை என்றால் விடியும் காலத்திற்குள் உன்னை முடித்து தீருவேன் என்று திட்டம் போட்டு செயல்படுத்த காத்திருக்கும் அவன் உன்னை அழிப்பதற்கான காரியத்தை ஏவிவிடப் போகின்றான் என் பிள்ளையே. இதை தள்ளிவிட்டு போய்விடாதே. சிறிது நேரத்தை எனக்கென்று ஒதுக்கி இதை முழுமையாக கேள் என் தங்கமே. அப்பொழுதுதான் உன்னை பிடிக்க வேண்டும் என்று காத்திருக்கும் தீவினைகளில் இருந்து நீ விலகி உன்னை காக்க இது உதவியாக இருக்கும். உன்னை நீ காத்து கொள்வாய் என்பதை மனதில் பதித்து வைத்துக்கொள் என் தங்கமே. பொறுமையாக நிதானமாக இதை ஒருமுறை முழுமையாக கேட்டுவிடு என் செல்வமே. எந்த இடத்தில் நின்று மறைந்து கொண்டு உன்னை தாக்கிவிடலாம் என்று காத்திருக்கும் உன் எதிரிகளுக்கு நடுவே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை முழுமையாக கைப்பற்றி கொள்ள வேண்டும். அவனுடைய இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் பிள்ளையே. அதாவது அவன் ஆட்டி வைக்கும் ஆட்டத்திற்கு நீ ஆட வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறான் பிள்ளையே. நீ அதை செயல்படுத்த விடக்கூடாது என்றால் இந்த தாய் சொல்ல வரும் அனைத்தையும் தெளிவாக முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால்தான் முடியும். உன் மீது கொண்ட பொறாமை எண்ணம் அவனுக்கு அதிகமாக உன்னை அழிக்க வேண்டும் என்ற தீய எண்ணம் அதிகமாகி இப்பொழுது அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். சில உறவுகளைத்தான் அவன் கைக்குள் வைத்துக்கொண்டு என் செல்வமே, சில உறவுகளை கைக்குள் சிக்கி இருக்கிறது அவன் பிடியில் பிள்ளையே. சிக்க வைத்து விட்டான் அவன் இவர்களை வசியம் செய்து அவன் வசியத்திற்கு ஆளான உன் சொந்தங்கள் இப்பொழுது அவன் எதிராகத்தான் நின்று கொண்டிருக்கிறது என் செல்வமே. அதற்குண்டான தீய சக்திகளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் ஆட்களை அதிகமாகி விட்டார்கள். அவன் சேர்த்து வைத்திருக்கின்றான் தங்கமே. சுதந்திரமான உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழவிடக் கூடாது என்று அவன் உன் வாழ்க்கையை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கின்றான் என் பிள்ளையே. அதனால்தான் நீ கையெடுத்த காரியங்களை அத்தனையுமே நல்லதாக முடியாமல் நீ எதிர்பார்ப்பது உனக்கு கிடைக்காமல் எதிர்பாராத விபரீதங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. தேடுவது எதுவும் உன் கண்களுக்கு புலப்படக்கூடாது. கை தொட்ட காரியங்கள் எதுவும் விளங்கக்கூடாது. நினைத்த காரியங்களை நீ நடத்தி கொள்ளக்கூடாது. உன் குடும்பம் உன் கட்டுப்பாட்டை விட்டு கட்டுப்பாட்டை இழந்து செல்ல வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் பிள்ளையே. அது மட்டுமல்ல, எப்பொழுது உன் வீட்டிற்குள் இருந்து துக்க செய்திகளை அவன் செவிகளில் கேட்பான் என்று அவன் ஆவலோடு காத்திருக்கிறான் பிள்ளையே. ஒவ்வொரு நாளும் என்று, இன்று நாளை என்று, எந்த நேரத்தை எதை செய்யலாம் என்றுதான் யோசித்து கொண்டே இருக்கிறான். திட்டம் போட்டுக்கொண்டே செய்வினைகளை செய்து கொண்டும் பில்லி சூன்யம் ஏவலாகி அனுப்பிவிட்டு கொண்டும்
தெரிந்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அவன் உன்னை மட்டும் என்று நினைத்து விடாதே. உன்னை போலே எத்தனையோ பல குடும்பங்களை அவன் கைக்குள் வைத்து ஆட்டான ஆட்டத்தை போட்டுக்கொண்டு ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றான் பிள்ளையே. இவனிடத்திலிருந்து எப்படி வெளியே செல்லுவது? இவனின் முகத்தில் கூட எப்படி விழித்து இப்படி ஆகிறது? இவன் முகத்தில் விழிக்க கூடாது. என் வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நான் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ள வேண்டும். தேடுவது எனக்கு கிடைக்க வேண்டும். என் வாழ்க்கை இங்கே சரியாக வேண்டும். என்னவோ தெரியவில்லை, மனம் சரியாக இல்லை, எதுவும் சரியாக நடப்பது போல எனக்கு தெரிவதில்லை. தவறாக ஏனோ நடந்துவிடக் கூடாது என்று பயத்தோடு இங்கு இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னை காப்பாற்றத்தான் உன் அன்னை வந்திருக்கின்றேன். கவலைப்படாதே என்பதை புரிய வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் செல்வமே. என்ன செய்வது? நம்ப முடியாத காரியங்கள் தானே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்குத்தானே இப்பொழுது அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொன்னால் நீ அல்ல, சில பேர் இங்கு ஏளனமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இது கூட நடக்குமா என்று. அது அவரவர்களுக்கு நடந்து அனுபவிக்கும் போதுதான் தெரியும் தங்கமே. அதனுடைய வலியும் வேதனையும், தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால்தானே அந்த வலியின் வேதனை தெரியும். வரும் வரை இப்படித்தான் அலட்சியப்படுத்தி கொண்டிருப்பார்கள் பிள்ளையே. என்ன செய்வது என் தங்கமே? எதையுமே சிந்தித்து பார்க்கும் அளவை தாண்டித்தான் ஒவ்வொரு காரியமும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியப்படும் அளவிற்கு தானே செய்வினைகளையும் ஏவல்களையும் ஏவிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இப்படி செய்வார்களா என்ற ஆச்சரிய குறியோடுதான் போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அளவுக்குத்தான் செயல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இரவு நீ மாட்டிவிடக் கூடாது என்பதால்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு செல்வமே, இன்று இரவு அப்படிப்பட்ட திட்டத்தை தான் செயல்படுத்த காத்திருக்கிறான். உன் எதிரி அவன், உன் பகையாளி அவன், உன் துரோகி அனைவரும் ஒன்று கூடி செயல்படுத்த காத்திருக்கிறார்கள் என் தங்கமே. அது மட்டும் இல்லை என் பிள்ளையே, பக்கத்தில் இருக்கும் ஒருவரும் உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒருவனும் கைகோர்த்து இருக்கும் துணையாக நிற்கிறார்கள் பிள்ளையே. யாரும் ஏதோ தெரியாத இடத்தில் வந்து எதுவும் செய்ய முடியாது என்ற கட்டத்தில் உன் அருகில் இருப்பவரின் உதவியோடுதான் உன் வீட்டிற்கு ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள் என் தங்கமே. இதுதான் ஆச்சரியப்படுத்தும் விஷயம் என் பிள்ளையே. தெருவில் வந்து நின்று ஏதாவது செய்தால் அங்கு பிரச்சனைகள் வந்துவிடும் என்று, ஒருவரது வீட்டிற்கு வருவது போல் இருக்கட்டும், அங்கே இருப்பது போல் இருக்கட்டும் என்று அவன் நாடகமாடி அங்கு ஒருவரை கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை வைத்து உனக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அதையும் விரைவில் தெரிந்து கொள்வாய். இப்பொழுதுதான் அரசல் புரசலாக உனக்கு சந்தேகம் வருகின்றது. அது முழுமை அடையும் போது நீ தெரிந்து கொள்வாய் அது அக்கம் பக்கத்தில் இருக்கும் யார் என்பதை, அந்த அக்கம் பக்க வீட்டினர் யார் என்பதை நீ நிச்சயம் தெரிந்து கொள்ள வைப்பேன் என் தங்கமே. பிள்ளை, என் அன்பு செல்வமே, ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். இதே நேரத்தில் இன்னொருவரையும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். கவனமாக கேள் என் தங்கமே. உன் தாயின் வழி இருக்கும் ஒரு உறவு, உன்னை பெற்ற தாயின் வழியில் இருக்கும் ஒரு உறவு, வயதாகி கொண்டிருக்கும் ஒரு முதியவள்,
அவளின் கையில்தான் உன் தாயின் பொருளொன்று சிக்கி இருக்கிறது. அது உன் தாயை ஏமாற்றி வாங்கிய பொருள் என் தங்கமே. உன் தாய்க்கு தெரியாமல் எடுத்து வந்த பொருள் ஒன்று அவளின் கையில் மாட்டி இருக்கிறது என் தங்கமே. உன் தாயும் அதை எப்பாடுபட்டாவது கண்டுபிடித்து விடலாம் என்று முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறாள். முயற்சித்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் முடியவில்லையே என் தங்கமே. உன் தாயின் பொருளொன்று சேதம் சிக்கி இருக்கிறது. அவளுக்கு அது இப்பொழுது வரமாகிக் கொண்டு போகிறது என் தங்கமே. ஏனென்றால் அவளின் வாழ்க்கைக்கு அது ஆயுதமாக மாறி அவளையே காயப்படுத்தி கொண்டு இருப்பதை உணர்ந்த அவள் விரைவில் அந்த பொருளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறாள். மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே. இதை நீ வேண்டுமானாலும் எழுதி வைத்துக்கொள். இன்று நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு இந்த நேரத்தில் எழுதி வைத்துக்கொள். கூடிய விரைவில் எண்ணின் 48 நாள்களில் உன் தாயின் ஒரு பொருள் உன் கைகளுக்கு வந்து சேரவில்லை என்றால் என்னவென்று கேள்வி கேள் என்னை பார்த்து. என் பிள்ளையே, என் அன்பு செல்வமே, உனக்கு கொடுக்கும் வாக்கு ஏளனப்படுத்தாமல் கவனமாக கேள். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை நடந்து முடிந்ததையும், உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரமாக உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக கேட்டு உன் மனதில் பதிய வைத்து கொண்டாயானால் நடப்பதும் நடக்கப் போவதும் நடந்து கொண்டிருப்பதும் உனக்கு புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய். இல்லை என்றால் ஏமாளியாக உன்னுடைய எதிரியின் இடத்திலேயே, பகையாளியின் இடத்திலும், உன்னுடைய துரோகியின் இடத்திலும் முகமூடி போட்டுக்கொண்டு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் உன் உறவுகளிடத்திலும் ஏமாந்து நிற்பாய் என்பதை மறந்து விடாதே. கவனமாக இரு. இந்த சூழ்நிலை உனக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. உன்னை வீழ்த்தியே தீருவேன் என்று ஒரு கூட்டம் அங்கு சூழ்ச்சிகளை உன்னை சூழ வைத்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் சொல்கின்றேன், கவனத்தோடு இரு. கவனத்தோடு இல்லை என்றால் முடிந்து விடுவாய் பிள்ளையே. அவமதித்து விடாதே பிள்ளையே. மானம்தான் பெரிது என்று வாழும் உன்னை அவமானப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். பிள்ளையே, எதனை வேண்டுமானாலும் இழப்பாய். உன் மானத்தையோ தன்மானத்தையோ வெட்டு கொடுக்க மாட்டேன் என்று வாழும் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள். பிள்ளையே, ஜாக்கிரதையாக இரு தங்கமே. இன்று உனக்கு என்ன வாக்கு கொடுக்க வந்தேன் தெரியுமா? இன்று இரவு உன் வீட்டிற்கு ஏவலை ஏவிவிட வந்த பொருள் அவன் கைகள் எடுத்திருக்கின்றான் தெரியுமா? ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே. ஒரு பறவையை அவன்தான் ஆயுதமாக செயல்படுத்த காத்திருக்கின்றான். அவன் ஆயுதமாக செயல்படுத்த காத்திருக்கின்றான். அந்த நேரத்தில் நீ இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்வமே, என் வாக்கு செல்வமே, என் தங்க பிள்ளையே, உன்னை காப்பாற்ற நான் வந்துவிட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அனுமதித்து விட்டாய் நீ என்னை. இன்று இரவு அவன் அனுப்ப போகும் அந்த ஒரு பறவையை நான் அழிக்கப் போகின்றேன். அவனுடைய வீட்டிற்கு அதன் அறிகுறியாக அந்த பறவையை உன் கண்ணில் பட வைத்து முதலில் அதன் பின் அவன் வீட்டிற்கு அனுப்ப போகின்றேன். உயிரிழந்த ஒரு பறவையை உன் கண்ணில் நான் காட்டப் போகின்றேன். அந்த பறவை உன் வீட்டு வாசலில் வந்து திரும்பிச் சென்று அதன் பின் உயிரை விட்டு அவன் வீட்டிற்கு அந்த ஏவல் போய்விடும் என்பதை உன் கண்களில் நான் காட்டப் போகின்றேன் பிள்ளையே.
மறந்து விடாமல் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நீ. அதற்கு முன்னால் இதை கேட்டாலும் சரி, அவ்வப்பொழுது உன் கண்ணில், அதற்குள் உன் கண்ணில் இந்த தாய் இந்த வாக்கை காண வைத்து விடுவேன். ஆனால் நீ அப்பொழுது தள்ளி பிறகு பார்க்கலாம் என்று போய்விடக் கூடாது. தெளிவாக சொல்லிவிட்டேன். எதையும் மறந்து விடாதே என் செல்வமே. என் வாக்கு பழிக்கும் வாக்கு என்பது தெரியும். சாதாரணமாக எல்லோருக்கும் என் வாக்கு போய்விடாது. எல்லோரோடும் என் வாக்கை கேட்டுவிட முடியாது. சொல்ல வேண்டியவர்களிடத்தில் மட்டும்தான் என் வாக்கு காமிக்கும். என் வாக்கு கேட்கபடியான நபர்களிடத்தில் மட்டும்தான் போகும். இது மட்டும்தான் என் வாக்கு போய் சேரும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவாய் பிள்ளையே. உன் வாழ்க்கையை வெற்றியடைவன் நான் செய்வேன். உன் வீட்டிற்கு அனுப்பிவிட்ட ஏவலை திருப்பி விட்டேன் என்பது உனக்கு நீ நம்புகின்றாய் என்றால் என் தாய் நம்புகின்றேன். நீ நம்பினால் அது நான் நடத்துவேன். என் தாய் என் எதிரியை அழிப்பாள், என் துரோகியையும் அழிப்பாள். என்னுடைய பகையாளியை விரட்ட விரட்ட அடித்து முடுக்குவாள். முகமுடி போட்டிருக்கும் என் சொந்தங்களை என்னிடத்திலிருந்து விலக்கி என்னை காப்பாள். என் தாய் ஒரு பொருள் என் அன்னையின் வீட்டிலிருந்து வரும் அந்த பொருளை நம்பும், என்னிடம் தேடி வரும் என்று நம்பும் என் பிள்ளையே. நம்பிக்கையோடு என்னை வணங்கு. நான் உனக்கு அனைத்தையும் செய்து உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் குழந்தையே, ஏளனப்படுத்தி விடாதே. என் கண்மணியே, உனக்கு நான் பல மடங்காகத்தான் அனைத்தையும் செய்வேன். என்னை வணங்கும் உனக்கு எதற்கென்று தெரியாமல் நல்லதை வாரி வழங்குவேன் என் தங்கமே. சில பிரச்சனைகள் உன்னிடத்தில் வரலாம். அது இடம் பொருள் தெரியாமல் விரட்டி அடிப்பேன் என் தங்கமே. என் குழந்தையே, எதையும் மனதில் போட்டு கவலையை அழுத்திக் கொண்டே இல்லாமல் நீ நிம்மதியாக இருந்தால் அனைத்தையும் உன் தாய் நான் பார்த்து கொள்வேன் என்பது இது என் சத்தியம். என்னை நம்பி என்னை மனதில் சுமக்கும் ஒவ்வொரு வீட்டில் நான் இருக்கின்றேன் என்பதால் தான் என் வாக்கு உனக்கு வருகின்றது. அதை நீ அவமதித்து விடாமல் முழுமையாக இதை கேட்டால் உனக்கு பல மடங்கான வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன் என்பது உண்மை. இது சத்தியம் என் தங்கமே. நான் நடத்தி கொடுப்பேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.